ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ரொம்பவே சுவையான மீன் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். இந்த மீன் வந்து முள் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு. இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு 20 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரைங் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் வந்து இந்த ஊறுகாய்க்கு நல்ல சுவை கொடுக்கும். அதனால் நல்லெண்ணெயிலேயே மீனை வந்து நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை எல்லாத்தையும் வச்சு நல்லா அதோட ஈரப்பதம் போக நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம இதை பொரித்து எடுத்துக்கணும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். எல்லா பக்கமுமே நல்லா மொறுன்னு வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மீன் பொரிச்சதுக்கு போக மீதி உள்ள எண்ணெயை வந்து தனியாக இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுக்க போகிறேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். அடுத்து ஊறுகாயில் சேர்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு ஒரு வெறும் கடாயில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன்லேயும் பாதி வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் கருகிராமல் நல்லா கைவிடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுடராக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நம்ம மீன் பொரிச்சது போக மீதி இருக்கிற எண்ணெய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 6 பல் பூண்டு, நல்ல பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுனால நான் நீளமாக இப்படி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன இஞ்சி. இந்த இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அடுத்து ஒரு 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து நல்ல தீயை குறைச்சி வச்சுருங்க, இல்லாட்டி ஆஃப் கூட பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே மீன் பொரிக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு வந்து அதையும் கணக்கு பண்ணி கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பொடியோட பச்சை வாசனை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அது போயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்து வினிகர் சேர்க்கணும். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது லேசாக கொதி வர ஆரம்பித்த உடனே நம்ம பொரித்து வச்சுருக்க மீனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணும். இந்த பொடி வந்து ஊறுகாய்க்கு ஒரு நல்ல ஒரு மணத்தையும் சுவையும் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக இது சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நல்லா ஆற விட்டணும். ஊறுகாய் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே வந்து நல்ல எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குது. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்ததுனால கலரும் ரொம்பவே நல்லாயிருக்கு.
இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு சுத்தமான காஞ்ச கண்ணாடி பாட்டிலில் மாற்றிக்க போகிறேன். எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா இதை மூடி வச்சு நீங்கள் வெளியிலேயே வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்குமே இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை எடுத்து யூஸ் பண்ணும்போதும் நல்ல ட்ரையாக இருக்கிற ஸ்பூனை வச்சு எடுத்துகிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 1 மந்த்து கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான மீன் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.